திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதல் தொகுதிகள் இங்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று பிரேமலதா அவர்களும் தொகுதிகள் குறைத்துக் கொடுத்தால் நானும் குறைத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு இரட்டை இலக்கில கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி பாக்குறீங்க? அதாவது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற முறையில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் வழங்குவது என்பதை தீர்மானிக்கிற உரிமை என்பது அவர்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பலத்திற்கேற்ப தொகுதிகள் வழங்க வேண்டும், கடந்த முறையை விட கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்பதைத்தான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவின் முன்னாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் தெரிவித்திருந்தோம். அவர்களுக்கு இருக்கிற சிரமங்களை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். கூட்டணியுடைய ஒற்றுமை கருதியும் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளிவந்துவிட்ட நிலையில் தேர்தல் பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்கிற முறையில் நாங்கள் அது எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எங்களுக்கு திருப்தி இல்லை என்றாலும் அதை ஏற்றுக்கொண்டோம். அதனால மற்றவர்களுக்கு ஒதுக்குவது எவ்வளவு என்ன ஏதுன்றதெல்லாம் அந்த கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறவர் என்கிற முறையில் அவங்களுக்கு இருக்கிற உரிமை. தேமுதிகவிற்கு 10 தொகுதி அப்படிங்கிறது கம்யூனிஸ்டை பொறுத்தவரை ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இருக்குதா? எங்களுக்கு கூடுதல் தொகுதி கிடைக்கலன்றதுதான் எங்களுடைய அதிருப்தியை தவிர மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறாங்கன்றத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அதிமுகவினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுல தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் எந்த விதமான வாக்குறுதிகளையும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்னால் பார்க்க முடியவில்லை. உடனடியாக பொருளாதார பலன்கள் அல்லது சில பொருட்களை கொடுப்பது என்கிற முறையில தான் மிக மேலோட்டமாக அந்த தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலேயும் அது தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உதவ போறதில்லை. திமுகவில் இருந்து விலகிய வேல்முருகன் அவர்கள் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த தேர்தல், அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவ்வளவுக்கு அவரு திரு வேல்முருகன் அவர்களுக்கும் திமுக தலைமைக்கு என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பது தெரியல. பட் எல்லோருமே இவ்வளவு பெரிய அணியை சேர்த்திருக்கிற நிலையில் அவர் ஏற்கனவே பல்லாண்டு காலமாக இந்த அணியினுடைய பயணித்திருக்கிறார். அவரும் இங்கே இந்த அணியிலே தொடர்ந்து பயணித்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஆனால் அது ஒரு தனி கட்சி என்கிற முறையில் அது அவர் தான் என்ன காரணத்தினால அவர் வெளியேற வேண்டிய நிர்பந்தம் எதனால் ஏற்பட்டது என்பது அவர் தான் விளக்கணும். எந்தெந்த தொகுதிகள் அப்படி போட்டியிட போயிடும் அப்படிங்கிற சம்பந்தமாக இன்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆமா, இன்று மாலை எங்களை அழைச்சிருக்காங்க.